சிபிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால பேரண்ட்ஸ் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கிரேட் 1லேருந்து 10 வரைக்கும் எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு சின்ன சம்மரியாக இங்கே நம்ம பார்க்கலாம். கிரேட் 1ல் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6+ இயர்ஸ் கம்பல்சரி கம்ப்ளீட்டாக இருக்கணும். கிரேட் 3ல் ஏஐ அண்ட் கம்ப்யூட்டேஷன் திங்கிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிரேட் 6ல் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜாக இருக்கும், ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து கம்ஸ் அண்டர் தி ஃபாரின் லாங்குவேஜ். அகைன் 9th and 10th பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுதலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ரோட் மெமரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக காம்பிடன்சி பேஸ்டு ஸ்கில்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் சிஸ்டம் மார்க்கிங். அதாவது இனிமேல் எவாலுவேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் வைஸ் தான் இருக்க போகுது. ஸோ டிஜிட்டல் எவாலுவேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் எவ்ரி இயர் அதுதான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்.